ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीर्नष्टप्रायश भद्रेष्नित्यं भागवत सेव्या भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्निशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामी नमो चरणान्तिग्रहणोत्तमताय नकरग्रामचारि नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी भाषाते देशधारणे जय श्री चैतन्य प्रभु नित्यानंद श्रवैते कदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனைகள். ஸோ இங்க வந்து கஜேந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை என்ன செஞ்சாரு அப்படின்னா, என்ன செஞ்சார் அவரு? ஓம் நமோ பகவதே தஸ்மை. ஸோ ஓம் நமோ பகவதே, இவங்க பகவானை அழைக்கிறார். பகவான்னா யாரு? பகவான். பக அப்படின்னா 6 ஐஸ்வர்யங்களை உடையவர். சோ அந்த 6 ஐஸ்வர்யங்களை உடையவர் யாரு? பகவான். இப்ப மத்த தேவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஐஸ்வர்யம் தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஐஸ்வர்யம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற ஐஸ்வர்யம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா பகவானுக்கு மட்டும்தான் 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக இருக்கும். இப்ப நம்ம பாகவதத்திலே நிறைய பார்த்திருக்கோம். ருத்ரகீதை, அப்புறம் உத்தவ கீதை, இதெல்லாம் இருக்கா? சோ அப்ப கிருஷ்ணர் பேசின விஷயத்த கிருஷ்ண கீதை தானே சொல்லணும். எதற்காக பகவத்கீதை அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா அங்க பகவான், ஏன்னா கிருஷ்ணரே பகவான் தான். ஏன்னா கிருஷ்ணர் தான் இந்த 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர். ஏன்னா இதை பற்றி நமக்கு விஷ்ணு புராணம் அதுல வந்து பராசரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரியக ஞான வைராக்கியோ சைவ ஷண்ணாம் பக இதிங்கணாம். பலம், புகழ், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம் அப்படின்ற இந்த 6 ஐஸ்வர்யங்களும் பூரணமாக இருப்பவர் தான் யாரு? பகவான். ஏன்னா அப்ப மத்தவங்களுக்கு இதெல்லாம் இல்லையா? இருக்கு. மத்தவங்களுக்கெல்லாம் மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது ஒரு ஐஸ்வர்யம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனா இது அனைத்தும் பூரணமாக கொண்டவர் பகவான். முக்கியமாக பகவானுக்கு எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு. ஆனா அனைத்து அவதாரங்களுக்கும் மூல அவதாரம் யாரு அப்படின்னா கிருஷ்ணர். அதனால்தான் இங்க வந்து அவரு பகவானை அழைக்கிறார். அடுத்து அவர் என்ன சொன்னாரு? அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர். அனைத்து காரணம், இந்த உலக சிருஷ்டிக்கு அனைத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா இப்ப நான் உங்களை கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லி திரும்ப இந்த ஒரு அத்தியாயமா இன்னும் ஒரு நாள் போகும். அதனாலதான் நான் உங்களை கேள்வியே கேட்கல. நீங்களே யோசிங்க, நானே விடையும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா நம்ம வந்து உலக சிருஷ்டிக்கு 3 காரணம் இருக்குன்னு பார்த்தோம். என்ன? உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். ஸோ உபாதான காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளை செய்வதற்கு அந்த மெட்டீரியல் பொருள், இப்போ ஒரு பானை செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதுக்கு என்ன தேவை? களிமண். அதுதான் என்ன? உபாதான காரணம். அதை செய்யக்கூடிய நபர் நிமித்த காரணம், அதுதான் என்ன? குயவன், பானையை செய்யக்கூடியவன். அடுத்தது சககாரி காரணம், அதுதான் என்ன? அந்த பானையை செய்யறதுக்கு தேவைப்படுகின்ற சக்கரம், அந்த நீர், அதை சுடுவதற்கு தேவையான நெருப்பு, இதெல்லாம். ஸோ இப்படி ஒரு பொருள் செய்வதற்கு இந்த 3 காரணங்கள் தேவை இல்லையா? ஆனா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துமே பகவான் தான். அதான் அந்த உபாதான காரணம் பகவான் தான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள், மெட்டீரியல் பொருட்களும் அதுதான். நிமித்த காரணமும் பகவான் தான், சககாரி காரணம் பகவான் தான். ஸோ அதை தான் யார் சொல்லிட்டு இருக்கிறது? இங்க கஜேந்திரன் சொல்லிட்டு இருக்காரு. அனைத்துமே பகவானே நீங்க தானே. ஏன்னா பகவானை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த திசையில பகவான் இல்லைன்னு சொல்ல முடியுமா?
இந்த பொருளை பகவான் சொல்லும் அனைத்திலும் பகவான் இருக்கார். ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். குணாரணி சன்ன சித் உஷ்மபாயம் தச்சோப விஸ்பூர்ஜிதா மானசாயம் நைஷ்கர்மிய பாவேன விவர்ஜிதா கமம் ஸ்வயம் பிரகாசாய நமஸ்கரோமி. ஸோ இங்க வந்து ஓ பகவானே, அரணிக்கட்டை நம்ம என்ன சொல்லுவோம், அரணிக்கட்டை. ஸோ அந்த அரணிக்கட்டைக்குள்ளேயும் நெருப்பாக பகவானே நீங்க தான் இருக்கீங்க. பாருங்க, ஒரு கட்டைக்குள்ளேயே நெருப்பாக இருப்பதும் நீங்க தான், நீருக்குள் நீராக இருப்பதும் நீங்க தான், எல்லையற்ற சக்தியாக இருப்பதும் நீங்க தான். அந்த அறிவு, நமக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த சக்தியாக இருப்பதும் பகவான் தான். ஸோ அனைத்திற்குள்ளும் மறைந்திருப்பவர் பகவான் தான். ஏன்னா இப்ப பாருங்க, கண் இருக்கு, பார்க்கும் சக்தி இருந்தால் அதை தந்தவர் யாரு? பகவான். காது இருக்கு, கேட்கும் சக்தி நிறைய பேருக்கு இருக்காது, அந்த சக்தியை கொடுத்தவர் யாருன்னா பகவான் தான். வாய் இருக்கு, அந்த பேசும் சக்தியை கொடுத்தவர் பகவான் தான். மனம் இருக்கு, நினைக்கும் சக்தி கொடுத்ததும் பகவான். புத்தி இருக்கு, அதை யோசிக்கும் சக்தியை கொடுத்ததும் பகவான் தான். இப்படி அனைத்துமாக இருப்பதும் பகவான் தான். இப்படி அனைத்து குணங்கள், பௌதிகமாக இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்கள், அனைத்து குணங்கள் அனைத்துமாக இருப்பதும் பகவானே நீங்க தான். ஆனா இத யாரால புரிஞ்சுக்க முடியும் தெரியுங்களா? ஆன்மீகத்துல யார் ஒருத்தர் பக்தியில முன்னேறி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பகவானே இதெல்லாம் தெரியும். ஆனா எல்லாராலையும் இதை வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பௌதிக லோகத்துல இருக்கக்கூடியவங்க எப்படி பொருள் சம்பாதிக்கலாம், எப்படி வசதியாக வாழலாம், எப்படி வந்து இந்திரிய சுகத்தோட திருப்தியோட இருக்க, இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பார். ஆனா ஆன்மீகத்துல முன்னேறியவர்களால மட்டும்தான், ஏன்னா அவங்களுடைய மனசு எப்பவுமே தூய மனசாக இருக்கும். அதனால பகவானே நினைச்சுட்டு இருப்பா, பகவானுக்கான பக்திகள் செய்வாங்க. அவங்களால மட்டும்தான் பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஓ பகவானே, அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம வந்து பகவத்கீதையிலையும் பார்க்கலாம். என்ன, தேஷாமேவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்து ஞானதீபேன பாஸ்வதாம். ஓ பகவானே, பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு நம்ம வந்து நமஸ்காரம் தெரிவிக்கணும். பகவானுடைய கருணை இருந்தாதான் நமக்கு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியும், புரிஞ்சுக்கவும் முடியும். அவருடைய கருணை இல்லை அப்படின்னா நம்மளால பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. எப்படி அரணிக்கட்டைக்குள்ள நெருப்பாக இருக்கிறாரோ அது போல நமக்குள்ளயும் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்கார். ஸோ அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னா பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கத்தை தவிர வேற எந்த வழியிலும் நம்மளால பகவானை பத்தி தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாது. மாத்ருக் பிரபன்ன பசுபாச விமோக்ஷணாய முக்காய பூரி கருணாய நமோ அலயாய ஸ்வாம்சேன சர்வதனு ப்ரூன் மனசி பிரதீத பிரக்யக்த்ருச்சே பகவதே புருஹதே நமஸ்தே. ஸோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது அனைவருக்கும் மோட்சத்தை தரக்கூடியவர் பகவானே நீங்க தான். நான் வந்து இப்ப ஒரு மிருகமா இருக்கேன், ஒரு மிருகம் நம்மளை சரணடைய அப்படின்னுட்டு நினைக்காதீங்க. என்ன பிரகலாதரும் இப்படிதான் சொன்னார், நான் வந்து அசுர குழந்தை உங்களை சரணடைகிறேன். அது போல இங்க வந்து இந்த யானையை சொல்றது, நான் வந்து ஒரு மிருகம், நானும் உங்களை சரணடைகிறேன். ஏன்னா நான் வந்து இப்ப ஒரு ஆபத்தான நிலையில மாட்டின்னு இருக்கேன். ஸோ உங்களை தவிர வேற யாரும் என்னை காப்பாற்றவே முடியாது. ஏன்னா உண்மையில நீங்க தான் பரம கருணை கொண்ட பகவான். பகவானே, உங்களை இடைவிடாமல் நான் வந்து உங்களை நினைச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப உங்களை தவிர எனக்கு வேற கதி கிடையாது, நீங்க தான் என்னை காப்பாற்றணும். ஏன்னா
வேற யாராவது சொந்த பந்தம் வந்து காப்பாற்ற முடியுமா? நண்பர்கள், மனைவிகள், குழந்தைகள் யாராவது காப்பாற்ற முடியுமாண்ணா? யாராலும் முடியல. ஏன்னா பாருங்க, இந்த யானையால வெளியவும் வர முடியல, இந்த முதலையால இந்த யானையை கடிச்சு சாப்பிடவும் முடியல. என்ன தலையெழுத்து, இப்படி மாட்டின்னு இருக்கனே அப்படின்னுட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. யாரு? கஜேந்திரன். ஸோ ஏன்னா பகவானுக்கு வந்து எல்லையற்ற புகழ், எல்லையற்ற சக்தி இருக்கு. ஓ பகவானே, உங்களுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு, நீங்க எல்லையற்றவர். அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்றேன். அடுத்தது, ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. பகவானை தவிர வேற யாரும் யாரையும் ரட்சிக்கவே முடியாது, பகவான் மட்டும்தான். ஆத்மாத்ம ஜாம்த கிருஹவித்த ஜனேஷு சக்தைர் துஷ்பிராப்பணாய குணசங்க விவர்ஜிதாய முக்தாத்மபி ஸ்வஹ்ருதயே பரிபாவிதாய ஞானாத்மனே பகவதே நம ஈஸ்வராய. ஓ எம்பெருமானே, இந்த ஜட கலங்கத்திலிருந்து நான் வந்து விடுபடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த ஜட கலங்கத்துல எல்லாரும் மாட்டின்னு இருக்கோம். ஏன்னா எல்லாரும் பௌதிக லோகத்துல இந்த மாயையில இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது என் வீடு, என் உறவினர்கள், என் நண்பர்கள், என் செல்வம், என் தொண்டர்கள், என் ஐஸ்வர்யம் அப்படின்னுட்டு நான் எனது அப்படின்ற இந்த விஷயங்களை நம்ம வந்து மாட்டின்னு இருக்கோம் இல்லையா? ஸோ அதனாலதான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் இப்படியே வந்து என்ன ஆயிடுச்சு, பௌதீக இந்த பிரபஞ்சத்துல நான் வந்து மாட்டேன்டேன், எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே போல இந்த பௌதீகத்துல இந்த 3 குணங்கள் வேற இருக்கு. நீங்க தானே முழுமுதற் கடவுள், தயவு செஞ்சு எனக்கு இந்த கலங்கத்துல இருந்து என்னை விடுவிச்சிருங்க. ஏன்னா நீங்க தான் பரம ஆளுநர், உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன இந்த கஷ்டத்துல இருந்து விடுவிச்சிருங்க. எம் தர்ம காமார்த்தம் விமுக்தி காமா பஜந்த இஷ்டாம் கதிம் ஆப்னுவந்தி கிம் சாசிஷோராதி அபிதேஷ தேகம் அவ்யயம் கரோத்து மே அத பிரதயோ விமோக்ஷனம். முழுமுதற் கடவுளே, நான் வந்து உங்களை வழிபட்டுறேன். என்னுடைய ஏன்னா நீங்க தான் என்ன பண்ண மாட்டீங்க, பாகுபாடே பார்க்க மாட்டீங்க. ஆனா இந்த பௌதிக உலகத்துல மதம், பொருளாதாரம், புலன் நுகர்ச்சி, புலனின்பம், ஸோ இப்படி அனைத்துலயும் மாட்டின்னு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இருந்து தான் அதை வாங்குறாங்க. எப்படி? அதாவது பலனை எதிர்பார்த்த யஜ்ஞங்கள். ஸோ இப்போ இதன் மூலியமாக அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும், எனக்கு நான் வந்து பணக்காரன் ஆகணும், கார் வேணும், வீடு வேணும், அடுத்தது புலனின்பம், நல்ல மனைவி வேணும், குழந்தைகள் வேணும் அப்படின்னு. ஸோ இப்படி என்ன பண்றாங்க, கேட்குறாங்க. ஆனால் கடைசியில மோட்சம், தர்ம அர்த்த காம மோட்சம், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், பகவானை நம்பணும், பகவானுக்கான பூஜை புனஸ்காரங்களை பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த உடல் எடுத்த பலன் பகவானுக்கான பக்தி சேவை செய்யறது தான். அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட் தான், நாம இருக்கிறதே வேஸ்ட். ஸோ இப்ப கண் இருக்கு அப்படின்னா அதற்கான பலன் என்ன, பார்ப்பது. இல்லைங்க, கண் இருக்கு ஆனா கண்ணு தெரியாது, காது இருக்கு ஆனா காது கேட்க முடியாது, வாய் இருக்கு ஆனா வாய் பேச முடியாது. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, இப்படி இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்படி இந்த பௌதீக சுகபோகங்கள் அதிலே மூழ்கி இருக்கக்கூடாது, அதிலிருந்து வெளியவும் வரணும்.
ஸோ இப்படி தர்ம அர்த்த காம மோக்ஷம் கடைசியில பகவானை போய் அடையணும். ஸோ அப்படியாப்பட்ட செயல்பாடுகள் நம்ம வந்து செய்யணும். இப்படி மற்ற வரங்கள் எல்லாம் கேட்டுட்டு பகவான் கிட்ட போகணும், பகவானுக்கு பக்தி செய்யாம இருக்கவும் கூடாது. ஏன்னா அதெல்லாம் பேராசையாக கருதப்படும். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானே எனக்கு வந்து பேராசைலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்பவுமே உங்களை வழிபடணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க தானே பரம கருணாமூர்த்தி, முழுமுதற் கடவுள். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், சுவாமி தயவு செஞ்சு என்ன இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து, இந்த பௌதீக கஷ்டத்திலிருந்து எனக்கு முக்தி கொடுங்க. எனக்கு அப்படி ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க. எனக்கு இந்த பௌதீக வாழ்க்கை வேண்டாம், போதும் அப்படின்னு ஆயிடுச்சு அவருக்கு. ஏகாந்தினோ யஸ்ய ந கஞ்சனார்த்தம் வாஞ்சந்தி ஏ வை பகவத் பிரபன்னா அதி அத்புதம் தச்சரிதம் சுமங்கலம் காயந்த ஆனந்த சமுத்திர மக்னாஹம் தம் அக்ஷரம் பிரம்ம பரம் பரேச்சம் அவ்யக்தம் ஆத்மிக யோககம்யம் ஆதித்யம் சூக்ஷ்மம் இவாதி தூரம் அனந்தம் ஆத்யம் பரிபூரணம் ஈட்டே. பகவானே, எனக்கு உங்களுக்கு சேவை செய்யணும்னு தான் ஆசை. பாருங்க, என்னை இப்ப காப்பாத்திக்கணும்னு ஆசை இல்லை. நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யணும்னு விருப்பப்படுறேன். அதனால நான் வந்து என்னை காப்பாத்துங்கன்னு உங்ககிட்ட கேட்கிறேன். அதான் இந்த உடம்ப காப்பாத்திக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு கூப்பிடல. யோசிச்சு பாருங்க, இங்க பாருங்க, கஜேந்திரன் அவ்வளவு பர்ஃபெக்டா சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த உடம்ப காப்பாத்தணும்னு உங்களுக்கு கூப்பிடல, நான் வந்து உங்களுக்கு சேவை செய்யணும். ஏன் கையில சாரி, அந்த தும்பிக்கையில பாருங்க என்ன வச்சுட்டு இருக்கு, ஒரு தாமரை பூ வச்சுட்டு இருக்கு. பகவான், இந்த தாமரை பூவை உங்களுடைய தாமரை திருவடியில சமர்ப்பிக்கணும்னு விருப்பப்படுறேன். அதனாலதான் நான் வந்து உங்களை கூப்பிடுறேன். அதனாலதான் இங்க வாங்க நான் கூப்பிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க அற்புதமானவர், சமங்கலம் பொருந்தியவர், அவ்வளவு சிரேஷ்டமானவர் நீங்க அப்படின்னுட்டு எவ்வளவு அழகா பாடியிருக்கு பாருங்க, இல்லையா? உன்னத ஆனந்த கடல்ல என்ன முழுகடிங்க. ஏன்னா உங்களால மட்டும்தான் உங்களுடைய பக்தர்களை இப்படி ஒரு ஆனந்த கடல்ல முழுகடிக்க முடியும். ஏன்னா நீங்க வந்துட்டாலே நான் வந்து உங்களை பார்த்துட ஆனந்த கடல்ல முழுகிடுவேன். எனக்கு இந்த ஒரு வரத்தை மட்டும் கொடுங்க. ஏன்னா நான் இப்ப வந்து ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கேன். ஏன்னா நீங்க தானே முழுமுதற் கடவுள். அதனாலதான் நான் உங்ககிட்ட பிரார்த்தனை செய்யறேன். ஏன்னா இங்க வந்து கண்ணுக்கு தெரியாம எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு. அதே போல கண்ணுக்கு தெரியக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அதே போல பெரிய மகா புருஷர் யாரு, பிரம்மா போன்ற பெரியவங்க, சோ அவங்களும் இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட பக்தி செஞ்சா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட வர முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பௌதீக உலகத்திலேயே மாட்டிண்டு இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த பௌதீக பெண்கள் நம்மளை ஒரு இடத்துல நிக்க விடாது. அதைப்படும், இதை ஆசைப்படும், இந்த ஆசை வரும், அந்த ஆசை, இப்படி ஆசைகள் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும். பகவானே, நீங்க வந்து எல்லையற்றவர், அனைத்து காரணங்களும் காரணமானவர் நீங்களாம். ஏன்னா அனைத்து காரணங்களும் பூரணமானவர் யாரு, பகவான். ஏன்னா இப்பதானே கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம், அப்படி அனைத்து காரணமா இருக்கிறது பகவானே நீங்க தான். அப்படியாப்பட்ட உங்களை நான் வந்து வணங்குகிறேன். அடுத்தது, யஸ்ய பிரம்மாதயோ தேவா வேதா லோகாஸ் சராச்சரஹம் நாம ரூப விபேதேன பல்குயாச்ச கலயா கிருதயாம் யதார்ச்சிதோ அகனே சவித்துர் கபஸ்த்யோ நிர்யாந்தி சம்யாந்தி அசக்ருத்ஸ்வ ரோச்சிஷம் ததாயதோ அயம் குணம் சம்பிரபாஹோ புத்திர் மனஹ காணி சரீர
सर्गाः सा वैनं वे देवासुर मर्त धीर्यन्त न स्त्रीः न षण्टो न वान् न जन्तुः नायं गुणः कर्म न सन् न सा सन् निशेष சேஷோ ஜயத்தாத் அசேஷகம். ஓ முழுமுதற் கடவுளானவரே, அற்புதமானவரே, இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் உங்களுடைய அங்கங்கள் தான், உங்களுடைய பின்ன பகுதிகள் தான் சுவாமி. ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல இருக்கக்கூடிய பிரம்மா ஆகட்டும், தேவர்களாகட்டும், அனைவரும் உங்களுடைய பின்ன பகுதிகள் தான். ஏன்னா இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அசைகின்ற அசையாத அனைத்து ஜீவராசிகளும் படைத்தது நீங்க தான், அதுவும் உங்களுடைய பின்ன பகுதி தான். ஸோ ஆக்சுவலா ரிக்கெஜுர் சாம அதர்வன அனைத்து வேதங்கள்ல உங்களுடைய குணங்கள் எண்ணிலடங்காது வர்ணிக்கப்படுகின்றன. ஓ பகவானே, ஆக்சுவலா எப்படி சூரிய பிரகாசம் இருக்கு, அதுல இருந்து ஒரு சின்ன, அதாவது இப்ப ஒரு சமுத்திரம்னு எடுத்துக்கோம், அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் எடுங்க. ஸோ அந்த சமுத்திரத்துல ஏன்னா நமக்கு வந்து அளவில் வித்தியாசப்படும், ஆனா அதுல என்ன கனிங்க என்னென்ன, அதாவது இப்ப அந்த ஒரு டிராப் தண்ணி எடுத்து அதுல டெஸ்ட் பண்ணுங்க, அதுல உப்பு எவ்வளவு இருக்கு, மற்ற மினரல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிடும். அதே தான் சமுத்திர தண்ணிலையும் அதே தான் இருக்கும், ஆனா என்ன அளவில் வித்தியாசப்படுகின்றன இல்லையா? ஸோ அது போல பகவான் வந்து விப்பு, ஆனா ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்ன அணு. ஓகேங்களா? பகவான் புருஷோத்தமன், நம்மெல்லாம் வெறும் அணு ஆத்மாக்கள், பகவான் விப்பு ஆத்மா. ஸோ அதை தான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்றேன். ஏன்னா என்னுடைய மனசு, புத்தி, என்னுடைய இந்திரியங்கள் ஆகட்டும், இந்த சரீரம் ஆகட்டும், இந்த பௌதிக குணங்கள் எல்லாத்தையும் நீங்க தான் உருவாக்குனீங்க. ஆனா இப்ப எனக்கு இது எதுவுமே வேண்டாம். ஏன்னா நீங்க அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். அப்படியே என் மேல கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஏன்னா பகவான் வந்து இவங்க வந்து இப்ப பிரார்த்தனை பண்றவங்க தேவர்களா, அசுரர்களா, மனிதர்களா, பறவைகளா, மிருகமா அப்படின்லாம் பார்க்கவே மாட்டார். ஆணா பெண்ணா என்ன இருந்தாலும் சரி, பகவானை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, பிரார்த்தனை பண்றாங்களோ, எல்லாருக்கும் பகவான் வந்து கருணை காட்டுவார். ஸோ இப்ப எனக்கு வந்து எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது, பார்க்க கருமங்கள் எதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கர்ம பலனுக்கு தகுந்த போலதான் அவங்களுக்கு வந்து சரீரம் கிடைக்கும். ஓகே, நான் வந்து நல்லா எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்குங்க, அப்படியே தண்ணிலேயே இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, உடனே இயற்கை என்ன பண்ணும், நீ அடுத்த ஜென்மத்தில் போய் மீனா போற. ஓகேங்களா, முடிஞ்சதா? ஸோ அடுத்தது இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இயற்கையுடைய இதுதான். உதாரணத்துக்கு இப்ப பகவான், இப்ப கணவன் மனைவி எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம எல்லாரும் நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறவா தான். ஸோ கணவன் வந்து சம்பாதிச்சுன்னு வந்து கொடுக்குறாரு, மனைவி என்ன பண்ணுவாங்க, அதை பெற்று குழந்தைகளை வளர்க்குறது. ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து சமையல் பண்றது, அப்புறம் குழந்தைங்க எடுத்து ஸ்கூல்ல விடுறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு டியூஷன்ல விடுறது, குழந்தைக்கு எதனாவது கிரிக்கெட்ல ஆசையா, இல்லை டென்னிஸ்ல ஆசையா, இல்லை பேட்மிண்டனா, அப்படி இல்லைன்னா எதனா டான்ஸ் கிளாஸ், பரதநாட்டியமா, குச்சிப்புடி, ஸோ ஏதாவது ஒரு கிளாஸ்ல அது வேற எக்ஸ்ட்ரா, அதை வேற குழந்தைங்களை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர்றது, திரும்ப நைட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுங்களை குழந்தைங்களை தூங்க வைக்கிறது, குழந்தைங்களுக்கு எதனா சொல்லி கொடுக்கறது, லெசன்ஸ் சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கொடுக்கறது, இல்லை பசங்க ஏதாவது தப்பான வழியில போனாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்றாங்க. அப்பவும் அவங்க கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க, 2 உத கொடுத்து பண்ணணும் அவ்வளவுதான் அப்படின்னு உத கொடுத்து அந்த குழந்தைங்களை, அப்புறம் அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்களையும் சமாதானப்படுத்தி திரும்ப அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதுங்களை இப்படி சீராட்டி பாராட்டி வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே பண்றது யாரு, அம்மா. ஸோ நைட் ஆச்சுன்னா குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு திரும்ப அம்மா என்ன பண்றாங்க, திரும்பவும் போய் படுத்துருவாங்க. திரும்பவும் காலையில் எழுந்திருப்பாங்க,
அப்பா பக்கத்துல திரும்ப அது எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கும். அதே போல எல்லாத்திற்கும் மூல காரணம் யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ அங்கிருந்து அப்ப இதெல்லாம் நடத்துறது யாரு அப்படின்னா பிரகிருதி. ஓகேங்களா? ஸோ இயற்கை. இப்படி திரும்பவும் அனைத்தும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப போய் பகவான் கூடயே எல்லாம் போய் சேர்ந்துரும். எப்படி வந்து ஆ மழை எப்படி உருவாகுது? நீர்நிலையிலிருந்து உருவாகுது. திரும்ப அது மேகமாக மாறி, திரும்ப மழையாக வந்து நதியாக மாறி, அது திரும்ப கடல்லயே போய் கலக்கும். ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் என்ன ஒரு சைக்கிள். இல்லையா? இப்படிதான் என்ன எல்லாம் நம்ம வந்து பௌதீக குணங்களோடயே இருக்கோம். ஸோ அதெல்லாம் விட்டு பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய கருமங்கள். சில பேருக்கு இல்லைங்க நான் அப்படியே பறக்கணும். அப்படி பறவையா போ. ஏன்னா உனக்கு எதுக்கு கை, காலு, கண்ணு எல்லாத்தையும் குடுத்தது? புத்தி எது குடுத்தது? அப்ப மிருகமும் மனிதனும் ஒண்ணா? கிடையாதே. கொஞ்சமாவது நீ யோசிக்கல. ஸோ பகவானுக்கு நன்றி தெரிவிக்கணும். பகவானுக்கான பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும். நமக்குன்னு என்ன கர்த்தவியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா கஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். ஓகே. அடுத்தது அப்பா ஒரே இடத்துல இருக்கிறது நல்லா இருக்கும். மரம், செடி, கொடியா பறக்கிறது. அப்படி வேண்டாம். அப்படியே பறந்து போகணும்னா ஓகே பறவையா போய் போறேன். ஸோ நான் இல்ல இந்த காட்டுக்கே அரசனா ஓகே சிங்கமா போய் போறேன். ஸோ அவங்களுடைய விருப்பத்த என்ன ஆகுது? பகவான் வந்து நிறைவேத்துறார். ஏன்னா பகவான் வந்து எல்லையற்றவர். முழுமுதற் கடவுள். சர்வ மங்களம் பொருந்தியவர். நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. ஆனா நீங்க அவரையே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரையே குடுக்கறதுக்கும் அவர் தயாரா இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? முட்டாள்தனா பௌதிகமான விஷயங்களே திரும்ப திரும்ப கேட்டு, இந்த ஜென்ம ஜரா வியாதி இந்த சக்கரத்துல மாட்டிக்கிறோம். பொறக்கிறது, வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறக்குறது. ஸோ ஆக மொத்தம் இந்த சக்கரத்துல மாட்டிக்கிறோம். அப்படி பொறந்தமே என்னத்தங்க பண்ணும் அப்படின்னா, ஆகாரம், நித்திர, பயமைத்தனம். சாப்பிட்றது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, தற்காத்து கொள்றது. ஆக மொத்தத்துல இதிலிருந்து வெளியவே போகல பாருங்க. பகவான் அவரையே கேட்டாலும் கொடுக்கற தயாரா இருக்காரு. ஆனா நாம பௌதிகமான அனைத்து விஷயங்களும் கேட்போம் அவரை தவிர. ஒரு புத்திசாலித்தனம் இல்லையா? ஓகே நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். ஸோ அததான் அவர் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வந்து எல்லையற்றவர், முழுமுதற் கடவுள், சர்வமங்கலம் புரிஞ்சவர் பகவானே உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். जिजीवेशं नाहम् इहामुया किम् अन्तर्बहिः सावृतये पं योऽन्या इच्छामि कालेन न यस्य विप्लवस्य तस्यात्मयोगावरणस्य மோக்ஷம். ஓ பகவானே இந்த முதலையோட தாக்குதல்ல இருந்து என்னை விடுவிச்சிருங்களேன். நான் வந்து உயிர் வாழ விருப்பப்படல சுவாமி. ஏன்னா என்னுடைய அதாவது உள் உள் மனசுல வெளிப்பக்கம் எல்லாத்தையும் நான் வந்து அறியாமையில மாட்டின்னு இருக்கேன். பாருங்க இப்ப நான் வந்து ஒரு யானையோட உடலை எடுத்துட்டு இருக்கேன். என்ன யூஸ்? அதனால போதும் எனக்கு. நான் இந்த அறியாமையில இருந்து விடுபட முயற்சி பண்றேன். நான் வந்து நித்தியமா பகவானே உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதனால எனக்கு மோட்சத்தை கொடுத்துருங்க. எனக்கு இந்த பௌதிக உலகத்துல வாழ விருப்பம் கிடையாது. என்னை மட்டும் காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னுட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாமும் அறியாமையில இருக்கோம். இந்த அறியாமை தான் என்ன விடுவீங்க அப்படின்னு அவர் வந்து பகவானை கூப்பிடுறார். ஆக்சுவலா உண்மையா நம்மள அறியாமையில இருந்து விடுவிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு நம்மளுடைய குரு தான், ஆன்மீக குரு. அதனாலதான் நான் வந்து பாகவதம் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்லோகம் சொல்வேன். ஓம் அஜான திமிராந்தஸ்ய ஞானாகனசனாக்கிய சக்ஷுமிலிதமேன தஸ்மஸ்டு குருவேன் நமக. ஏன்னா நாம இந்த அறியாமை இருள மாட்டின்னு இருக்கோம். அறியாமைன்ற ஒரு இருளு, அதுலயும் நம்ம குருடனாக இருக்கும். ஒண்ணுமே தெரியல எதிரில் இருக்கிறதெல்லாம். அப்படி இருக்கும்போது நம்மளையும் பகவானையும் இணைத்து வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குருதான். சோ அவருடைய பாதத்தை நம்ம வந்து பிடிக்கணும். அது போல இங்க வந்து கஜேந்திரா என்ன சொல்றாரு? பகவானே நான் இந்த அறியாமை வெளியே வரணும், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. சோ அகம் விஸ்வஸ்ருஜம் விஸ்வம் அவிஸ்வம் விஸ்வ வேதசம் விஸ்வாத்மானம் அஜம் பிரம்ம பிரணதோ அஸ்மி பரம்பதம். எனக்கு வந்து
இந்த ஜட உலகில் வாழணும்னு ஆசை கிடையாது. இங்கேருந்து நீங்கள் விடுவிச்சா போதும். பகவானே, நான் உங்கள் கூடயே வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்படியாப்பட்ட பகவானே பரமபுருஷா, நான் உங்களை சரணடைகிறேன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை படைச்சது நீங்க தானே, படைச்சதும் நீங்க தானே, இந்த பிரபஞ்சத்திற்கு தோற்றமா இருக்கக்கூடிய அனைத்தும் நீங்க தானே. அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற அனைத்து விஷயங்களா இருக்கிறோம் பகவானே நீங்க தானே. ஸோ இப்ப எனக்கு இதெல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த பிரபஞ்சத்தினுடைய பரமாத்மாவே நீங்க தான். நீங்க பெறப்பட்டவர், உன்னதமான நிலையில இருக்கக்கூடியவர் நீங்க. ஸோ அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். யோகரந்தித கர்மானோ ஹ்ருதி யோக விபாவிதே யோகினோ யம் பிரபஸ்யந்தி யோகேச்சம் தம் நதோ அஸ்மிஹம். ஓ பரமாத்மாவே, எல்லா யோக சித்திகளுக்கும் எஜமானரே நீங்க தான். ஏன்னா பக்தி யோகம், பக்தியை யார் பயிற்சி செய்யறாங்களோ அவங்கள மட்டும் என்ன பண்ண முடியும், உங்களால மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். ஏன்னா பௌதிக கருமங்களை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இதே பௌதிக உலகத்திலே சுத்திண்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அவங்க எப்படி தூய்மை அடைவாங்க? எப்படி தூய்மை அடைவாங்க அப்படின்னா, இப்ப பௌதிக விஷயங்கள் எதன் மேலே எனக்கு விருப்பமே கிடையாது, எனக்கு பகவான் தான் வேணும் அப்படின்னுட்டு பூரணமாக பகவானுக்கான பக்தியை யார் செய்யறாங்களோ அவங்களால மட்டும்தான் விடுதலை பெற முடியும். ஏன்னா அந்த பக்குவம் அடைந்தவர்கள், ஏன்னா நீங்க பெரிய பெரிய அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணுங்க, என்ன பண்ணாலும் இங்க இருந்து விடுவிக்கவே முடியாது. ஆனா பக்தி பண்ணா மட்டும் போதும், உடனே இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவங்க ஆன்மீக உலகத்திற்கு போவார்கள். அப்படியாப்பட்ட ஆன்மீக உலகத்திற்கான இறைவனான பரமனே, நான் உங்களுடைய பாதங்கள் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அடுத்த ஸ்லோகம். நமோ நமஸ்துப்யம் அசஹ்ய வேகசக்தி த்ரயாகில தீகுணாய பிரபன்னபாலாய துரந்த சக்தயே கத் இந்திரியானாம் அனவாப்ய வர்த்மனே. ஓ எம்பெருமானே, நீங்க தான் என்ன 3 சக்திகளாகவும் இருக்கக்கூடியவர், பரம ஆளுநர் நீங்க தான். ஏன்னா இந்த உலகத்தை ஆசைப்படுறாங்க, சிற்றின்ப ஆசை இருக்கு. இப்படி இந்த ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவங்களால பக்திக்கு வரவே முடியாது. ஸோ இத 3ஐயும் விளக்கக்கூடியவர் யார் வேணா பகவான் தான். ஸோ நாம பகவான் கிட்ட போகணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எதிர்பார்க்க முடியாத வலிமை கொண்டவர் பரம ஆளுநர் நீங்க தான். அனைத்து இந்திரியங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவர் நீங்க தான். என்ன புலன்களுக்கு சந்தோஷத்தை எப்படி கொடுக்கிறார் பாருங்க, கண்ணு பார்க்க முடியும், ஸோ அந்த சக்தியை கொடுத்தது பகவான். அப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? காது இருக்கு, கேட்க முடியுது, ஓகே, அதற்கான சந்தோஷம் இருக்கா? வாய் இருக்கு, பேச முடியுது. ஸோ இப்படி அனைத்து சக்தியாக இருக்கிறதும் பகவான் தான். ஸோ அதற்கே நாம் என்ன பண்ணணுமா? சந்தோஷம் அடையணும். அதை கொடுத்த அந்த பகவானுக்கு தஞ்சம் அடையணும். ஏன்னா அனைத்து ஆத்மாக்களையும் ரட்சிக்கக்கூடியவர், காப்பாற்றக்கூடியவர் நீங்க தான். நீங்க எல்லையற்ற சக்தி கொண்டவர். ஸோ இப்படி ஆனா இந்த பௌதிக உலகத்துல எல்லாரும் புலன்களை கட்டுப்படுத்தவே முடியல. ஆனா உங்ககிட்ட வரணும்னா அதை கட்டுப்படுத்தினாதான் வர முடியும். ஸோ அப்படியாப்பட்ட பரம்பொருளே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. அடுத்தது, நாயம் வேதஸ்வம் ஆத்மானம் யச்சக்த்யாஹம் தியா ஹதம் தம் துரத்யயா மகாத்மியம் பகவந்தம் இது அஸ்மிஹம். யார் ஒருத்தர் இந்த மாயை சக்தியில மாட்டின்னு இருக்காங்களோ, மாய சக்தியால கவரப்பட்டு இருக்காங்களோ, அவங்களால பகவானை நெருங்க முடியாது. ஸோ அப்படி பகவான் கிட்ட போகணும். ஏன்னா நம்மள பகவானோட பின்ன பகுதிங்க. அப்படி பகவானோட பின்ன பகுதியா இருக்கக்கூடிய நாம
இந்த பௌதீக ஆசைகளே முழுகணும்னு வச்சுக்கோங்க. கஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். ஏன்னா நாம இந்த தேகாபிமானத்திலேயே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பகவானுடைய பின்ன பகுதியா இருக்கிறது பகவானுடைய அங்கங்கள் யாரு அப்படின்னா நாம தான். ஸோ நமக்கு எப்படி கை கால்கள் கண்ணு எல்லாம் நமக்கு இந்த உடம்புக்கு சேவை செய்தோ அது போல பகவானுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்யணும். அப்படியாப்பட்ட முழுமுதற் கடவுளான பகவானுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆனா யாருடைய பெருமைகள் புரிந்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமோ அந்த பகவானை நான் வந்து தஞ்சம் அடைகிறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல இது என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய சமூகம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள், என் குடும்பம், என்னுடைய இனம், என்னுடைய சேமிப்பு, என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு நான் எனதுன்ற இந்த பௌதீக விஷயங்களை நம்ம மாட்டின்னு இருக்கோம். இது எல்லாத்தையும் விட்டுருங்க. எதுவுமே எனக்கு வேண்டாம். பகவானே நீதான் வேணும். யோசிச்சு பாருங்க. பகவானை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா இப்ப நீங்க எதை கேட்டாலும் கொடுக்குறது அவர் ரெடியா இருக்காரு. ஏன்னா அப்படிதான் நம்ம இப்படி இத்தனை ஜென்மம் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப நீங்க அவரையே கேளுங்க. அப்ப நாம அவருடைய லோகத்துக்கே போக முடியும். श्रीसुक उवाच एवं गजेन्द्रम् उपवर्णिता निर्विशेषं ब्रह्मातयो विवितं लिङ्गपितापिमानां नैतयतोपसृपिर्निखिलात्मकत्वात् तत्राखिलामरमयो हरिरविरासीत्. ஸோ சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த யானைகளுடைய அரசனான பரம அதிகாரியை பற்றி அந்த கஜேந்திரன் சொல்லிட்டே இருக்கார். இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பரம புருஷர் இங்க வந்து குறிப்பிட்டு ஒரு தேவனையோ கூப்பிடல, பிரம்மாவை கூப்பிடல, இந்திரனை கூப்பிடல, சிவனை கூப்பிடல, சந்திரனை கூப்பிடல, மற்ற தேவர்கள் யாரையும் கூப்பிடல. அவர் பேரை சொல்லி கூப்பிடவே இல்லை. ஓ பரம்பொருளே, பரமாத்மாவே ஓடி வாங்க, அனைத்து காரணங்களும் காரணமானவரே வாங்க, என்னை வந்து காப்பாத்துங்க, என்னை வந்து அழைச்சிட்டு போங்க, எனக்கு மோட்சம் கொடுங்க. மோட்சத்தை கொடுக்கவர் யாரு? அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருப்பவர் யாரு? அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர். ஏன்னா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது 3 காரணம் சொன்னோம் இல்லையா? இந்த 3 காரணங்களுமாக இருப்பவர் யாரு? பகவான் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது சொல்லுங்க, யார் வருவாங்க? அவர் தான் வருவார், பகவான் தான் வருவார். ஏன்னா ஒரு மரம்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வேர் பகவான். வேறு அந்த அடிமரம் எல்லாம் பகவான் தான். அங்க இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள், பூக்கள், பழங்கள் எல்லாம் மற்ற தேவர்கள். சரி, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மரத்துக்கு தண்ணி விடுறதை விட்டுட்டு மரத்தோட வேருக்கு தண்ணி ஊத்தினாலே போதும், இருக்கிற ஒவ்வொரு கிளைக்கு, இலைக்கு, பூவுக்கு, பழத்துக்குன்னு தண்ணி விட்டுட்டு இருக்கோம். அப்படி தேவர்களை வணங்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. பகவான் ஒருத்தரை வணங்கினாலே போதும், அனைத்து தேவர்கள் வணங்கிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி கஜேந்திரன் பிரார்த்தனை செய்யறாரு அவர். ஏன்னா அப்படி இப்ப அவரை காப்பாத்துறது வேற யாரும் கிடையாது. அதனால முழுமுதற் கடவுளான பகவான் வந்து துதிக்கிறார், பிரார்த்தனை பண்றாரு. ஆக்சுவலா பகவான் என்ன பண்றாரு? உடனே அங்க கருடன் மேல வர்றாரு. தன்னுடைய சக்கராயுதத்தை அப்படியே விடுறாரு. விடும்போது கஜேந்திரன் ஆக்சுவலி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர் பாருங்க 1000 வருஷம், 1 வருஷமா 2 வருஷமா 1000 வருடங்கள் அந்த முதலை வந்து கடிச்சுட்டே இருக்கு. ஆக மொத்தத்துல யானைய சாப்பிடவே இல்லை, அது கடிச்சுட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஸோ யானையுடைய முதல்ல ஒரு கால் மாட்டிக்கிச்சு. அப்புறம் பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகும்போது 4 காலம் இப்ப முழுகிடுச்சு தண்ணிக்குள்ள. அடுத்தது பாதி உடம்பாச்சு, அதுக்கப்புறம் முழு உடம்பும் மூடியாச்சு, அதுக்கப்புறம் வெறும் அந்த தலையும் அப்படியே முழுக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்பதான் அந்த தாமரை பூவை வந்து பார்க்குது. இந்த தாமரை பூவை நம்ம யாருக்கோ அர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுவோமே, அப்படியே ஞாபகம் வந்து அந்த தாமரை பூவை எடுத்து டக்குன்னு அந்த முன்ஜென்ம ஞாபகம் வந்து பிரார்த்தனை பண்ணுது.
ஆக்சுவலா வெறும் அந்த தும்பிக்கை பூவை மட்டும் காட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப தண்ணிக்குள்ள ஏன் இந்த யானை இருக்கு? வெளிய போகலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால தான் பாருங்க, இப்படி உங்களுக்கு படம் இருக்கு. ஆக்சுவலா அங்க வந்து முதல கடிச்சிட்டு இருக்கு. எல்லாம் இப்ப தண்ணிக்குள்ள தான் அந்த முதலையும் இருக்கு, யானையும் இருக்கு. வெறும் தும்பிக்கை, அந்த கண்ணு மட்டும் தான் வெளிய தெரியும். தண்ணி மற்ற அதன் உறவினர்கள், நண்பர்கள், மனைவிகள், குழந்தைகள் எல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. யாராலையும் காப்பாத்த முடியாது. இல்லையா? ஸோ இப்படி இருக்கும்போது, இவ்வளவு பிரார்த்தனை பண்றாரு. உடனே பகவான் அங்க வந்தாச்சு. சக்கராயுதத்த விட்டாச்சு. அந்த நாராயணர் விட்ட அந்த சக்கராயுதம் நேரா போய் முதலையுடைய ஏன்னா இப்ப எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்கு. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். தண்ணிக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம எதிர பார்த்து எதையாவது ஆயுதத்த விட்டாலே ரொம்ப கஷ்டம். இல்லையா? இது வந்து ரொம்ப அதாவது 1000 வருஷமா தண்ணிக்குள்ள அந்த இடத்துலயே சண்டை போட்டு, போட்டு அப்படியே எப்படி கசண்டா சேராயிட்டு இருக்கும். இல்லையா? எல்லாம் முழுகி இருக்கு. அந்த முதலை இருக்கிறதே தெரியாது. ஏன்னா வெளியே வெறும் யானையோட தும்பிக்கை தான் தெரியுது. பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆனா பகவான் என்ன பண்ண கரெக்டா சக்கராயத்தை விடுறாரு. அது நேரா போய் யானையோட காலை கட் பண்ணக்கூடாது. இல்லையா? அதனால கரெக்டா விட்டு முதலையுடைய வாய் கட் ஆகுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து யானை மீட்கப்படுது. ஏன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம். 1000 வருடங்களாக கஷ்டப்பட்டு இப்பதான் அந்த பகவான் அவர் அகில அவர்தான் அனைவருக்கும் எஜமானர், பூரண புருஷோத்தமர். அந்த பகவான் இப்ப காப்பாத்தியாச்சு. ஆக்சுவலா நம்ம வந்து மீதி புராணங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாகவதத்துல ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. மற்ற புராணங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி கஜேந்திரர் பிரார்த்தனை பண்ணுவார். பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் வந்து வைகுண்டத்துல பள்ளி கொண்டு இருப்பார். ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருப்பார். அப்படி அவர் படுத்துட்டு இருக்கும்போது இங்க கஜேந்திரனுடைய பிரார்த்தனை கேட்குது. கேட்ட உடனே அங்க வந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாம் நாச்சிமார்கள்லாம் இருக்காங்க. மகாலட்சுமி எல்லாம் இருக்காங்க. மகாலட்சுமி எல்லாம். ஸோ டக்குன்னு பகவான் எழுந்து நிக்கிறார். சுவாமி என்னாச்சு? தள்ளுங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி அதை தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டியும் ஓடுறாரு. ஏறி கருடன் மேல உட்காந்துடா, கிளம்பு 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 கிளம்புன்னுட்டு சொல்லிட்டு இருக்காராம். ஆக்சுவலா பகவான் இப்ப புறப்படணும் அப்படின்னா எல்லாரும் வந்து பாடுவாங்க. அதுக்கப்புறம் புறப்பாடு நடக்கும். ஆனா இங்க எதுவுமே நடக்கல. தள்ளு தள்ளு என் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு ஓடுறாரு. ஓடி போய் கருடன் மேல ஏறி உட்காந்துட்டு கிளம்பு கிளம்புன்றாரு. நம்ம ஆட்டோலயே ஏறி உட்காந்துட்டு கிளம்பு கிளம்புன்னு ஆட்டோக்காரன் ஒரு மாதிரி பார்ப்பான். ஏமா எங்க போகணும்னு சொல்லாம கிளம்பு கிளம்புன்னு எங்க போறது? இல்லையா? அது போல கருடன் திரும்பி பாக்குற சுவாமி எங்க போகணும்? சொன்னாதானே போறதுக்கு. ரிதுமத்துக்கு போ. சரின்னு அங்கிருந்து பறந்து வராரு. ஏன்னா கருடனுடைய வேகம் அவ்வளவு வேகம். அப்படி வேகமா வரக்கூடிய கருடனை ஸ்டாப் பண்ணு கருடா. மனோ வேகத்துல வரக்கூடியவர் கருடன். நீ வந்து ஓடுறது ஃபாஸ்டா இல்ல, நான் இப்ப ஓடுறேன் பாரு ஃபாஸ்டா அப்படின்னுட்டு கருடனை தூக்கி தன்னுடைய தோல் மேல வச்சுட்டு அவர் ஓடி வராராம். அவர் வர ஸ்பீடுக்கு அவருடைய முன்னாடி நிறைய ஆபரணங்கள் போட்டு இருப்பார் பெருமாள். அது எல்லாம் அந்த காத்துக்கு அப்படியே பின்னாடி போயிடுச்சு. அந்த அங்கவசமெல்லாம் பின்னாடி பறந்து ஓடின்னு இருக்கு. அதை பத்தியும் ஆக்சுவலா உங்களுக்கு நீங்க எங்கேயோ வண்டியில போறீங்க, வண்டி ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு, வண்டி எங்கேயோ போட்டுட்டு வந்துருவீங்க, உருட்டிண்டு வந்து வீடு சேர மாட்டீங்க இல்லையா? ஸோ அது போல பெருமாள் வந்து அங்கேயே விட்டுட்டு வரலையாம். விட்டுட்டு வரல, அதையும் தூக்கிண்டு வேற ஓடி வராராம். யோசிச்சு பாருங்க. பகவான் அகில லோக நாயகன் அந்த கருடனையே தூக்கி தோல் மேல வச்சுட்டு அவ்வளவு வேகமா ஓடி வர்றாரு. ஸோ அவருடைய அனைத்து ஆபரணங்கள், முன்னாபரணங்கள்லாம் பின்னாபரணங்களாக மாறிவிட்டது. முடியெல்லாம் ஏன்னா அவருக்கு வந்து சுருள் சுருளா அழகான முடிகள் இருக்கும். அதெல்லாம் அப்படியே பறந்து போயின்னு இருக்கும். வந்து ஜம்முன்னு அங்க இறங்கிட்டு உடனே சக்கராயுதம் விட்டு அந்த முதலைய கொன்னு கஜேந்திரனை காப்பாத்தியாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பகவான் தன்னுடைய பக்தனுக்காக எப்படி எல்லாம் பண்றாரு. ஏன்னா இங்க கஜேந்திரன் ரொம்ப துன்பப்பட்டு இருக்கான். அதனால அந்த ஹரி, அந்த நாராயணன் அந்த கருணையோட ஓடி வந்து இப்ப அந்த யானையை காப்பாத்தியாச்சு. ஸோ யானையை வெளியே எடுத்தாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்.
அந்த யானை வந்து எப்படி ஒரு பெருமூச்சு விடும், எத்தனை நாள் கஷ்டம். இப்ப கஜேந்திரன் வந்தாச்சு, இனி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.